ஸ்கேமுன்னா ஸ்கேமு அப்படிப்பட்ட ஸ்கேமு. டைரெக்டாக நான் திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். காரில் போயிட்டு இருக்கப்போ பார்க்கிங் தேடலான்னு சொல்லிட்டு பார்க்கிங் சுற்றி தேடிட்டு இருந்தேன். ஒரு பார்க்கிங் கிடச்சிது. ஸோ டேரெக்டாக உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு கார் எடுத்துகிட்டு போய் பார்க்கிங் எல்லாம் எழுதி என்ட்ரன்ஸ் எல்லாம் போட்டுட்டு எவ்வளோ பார்க்கிங் சார்ஜ்னு கேட்டால் 150 ரூபா அப்படின்ட்டா. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் 150 ரூபா வாங்குவீங்க. சரி, அதில் ஏதாவது இன் டைமோ அவுட் டைமோ எதுவுமே போடலை. சரி, எவ்வளோ விலைன்னாவது போட்டுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார், நீங்கள் பிரச்சனை இல்லை, நீங்கள் 150 ரூபா மட்டும் தாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு மேலே இருக்கிற கோயில் ஏதாவது வருத்தமாக இருந்தாலும் இல்லை கஷ்டமாக இருந்தாலும் சாமியை பார்க்க போகிறோம். அந்த சாமியை பார்க்க போகிறதுலையும் 1008 பிரச்சனைங்க. ஆனால் அடுத்த வருஷம் யாராவது முதலமைச்சராக வந்தாங்கன்னா தயவு செஞ்சு 2 விஷயம் பண்ணுங்கள். இந்த கோயிலில் என்ட்ரன்ஸ் ஃபீஸை தயவு செஞ்சு கட் பண்ணுங்கள். அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, இந்த கர்ப்பிணி பெண்களோ இல்லை முதியவர்களோ இல்லை குழந்தைகள் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வேறு வழியில் விடுங்க. மற்றபடி எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஒரே வழியில் விடுங்க. ஏன்னா தெரியாதனமாக நான் 50 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போனேன். உள்ளே போய் பார்த்தா தான் அங்கே ஃபேன் ஓடலாம், அவ்வளோ வேக்காடு. அதே மாதிரி அங்கே தண்ணி வரும்னு பார்த்தா தண்ணியும் சுத்தமாக வரலங்க, குடிக்கலான்னா கூட. அப்புறம் எதுக்கு இந்த 50 ரூபா வாங்குறாங்கன்னு புரியல. அதே மாதிரி அர்ச்சகர் தட்டில் 10 ரூபாய்க்கு மேலே காசு போட்டால் தான் திருநீர் பொட்டலத்தையே தராங்க. அப்படி இல்லைனா வெறும் திருநீரை மட்டும் தாங்க, போங்க 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 அப்படின்றாங்க. பார்க்கறதே 2 செகண்ட். அதுவும் கொஞ்சம் ஒழுங்காக பார்க்க விட்றதில்ல. அடுத்த வருஷம் முதலமைச்சராக யார் வந்தாலும் சரி, முடிஞ்சால் நம்ம 24 ஹவர்ஸ்க்கு நம்ம தமிழ்நாட்டிலையும் திருவண்ணாமலையை திறந்து வைக்க ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.